ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக சார்பில் கட்சி பாகுபாடு இன்றி மூவர்ண தேசிய கொடி ஏந்திய திரங்கா யாத்திரை பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே துவங்கி பேருந்து நிலையம் வரை சென்று முடிவுற்ற பேரணி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பல அடி நீளமுள்ள மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி கொண்டும் பிரம்மோஸ் ஏவுகணையுடன் தேசிய கொடியினை கைகளில் ஏந்தியவாறும் தலையில் மூவர்ண தொப்பி அணிந்தவாறும் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்பு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் கட்சி பாகுபாடு இன்றி மூவர்ண தேசிய கொடியேந்திய திரங்கா யாத்திரை பேரணியானது காஞ்சிபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலான் கேட் பகுதியில் இருந்து மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வரை சென்று முடிவுற்றது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பல அடி நீளமுள்ள மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி கொண்டும் பிரம்மோஸ் ஏவுகணையுடன் தேசிய கொடியினை கைகளில் ஏந்தியவாறும் தலையில் மூவர்ண தொப்பி அணிந்தவாறும் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் இந்திய பாரத மாதா முப்படை தளபதிகள் போல் வேடமிட்டவர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் பங்கேற்று தங்களது தேசிப்பற்றினை வெளிப்படுத்தி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இப்பேரணியில் தமிழக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முகம் தெரியலன்னாரு. கொண்டாடுவதற்காக கிராமங்களிலும் மக்கள் வசிக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் இன்றைய நம்முடைய மோடி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டார் என்று சொன்னால்